ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆட்டுக்குடல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை நான் சாப்பிட மாட்டேங்க, இருந்தாலும் வீடியோக்காக தான் பண்ணுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 3 பெரிய வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்காங்க, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா கலங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயமும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு சைஸ் சின்ன தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 3 நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த குடலை உள்ள நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த குடல் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா கலந்து விட்டு இது கொதித்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி 10 to 15 விசில் விட்டுலாங்க. இது விசில் விட்டுலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 2 சைஸ் பட்டை, 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க, அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர், 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது 15 விசில் வந்ததை இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரில் இருந்ததை எடுத்து இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சி அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த அரைச்ச மசாலா அப்படியே ஆட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ஹாஃப் போடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டுற ஸ்டேஜில் வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஃபைனலாக கொஞ்சம் மேலே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்ப இன்னுமே ஸ்மெல் நல்லாயிருக்குங்க. குடல் வறுவல் தயார். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.